வெண்பா. அத்தியாயம் 21. செஞ்சந்தன சிலை. மலைக்காடு, கொரியா. வழிநெடுக சிந்தித்து சரிபார்த்த திட்டமெல்லாம் சில்லு சில்லாக சிதறி போயிருந்தன. தனியாக மாட்டிக்கொண்டு தப்ப வழியின்றி அடிபட்டு மிதிப்பட்டு அந்த குயார் நகர் திமிர் தொலைந்து காலில் விழுந்து மன்னித்து விட சொல்லி கதறி அழுவான். அவனது தவறுகளை சொல்லி காட்டி பிறகு சாவகாசமாக கொன்று போடலாம், அல்லது அழும் வரை அழவிட்டு கேலி பேசி பின் விரட்டி விடலாம். ஊர் போற்றும் வீரன் தோற்று ஓடுவதை பார்த்து ரசிக்கலாம். இப்படியெல்லாம் விதவிதமாக கனவு கண்டிருந்தால் சுஜின். எல்லாம் பொய்யாகி போயிருந்தன. அவனா தோற்று ஓடுகிறவன்? அவனையா வெறும் காவல்காரன் என்று நினைத்து கொல்ல துணிந்தோம் என தன் மீதே கோபம் வந்தது அவளுக்கு. மதிப்புக்குரிய குடும்பத்தில் உதித்த பெண் என்பதை மறந்து வாயில் வசுவுகள் வரிசை கட்டி நின்றன. உள்ளம் கொந்தளித்து கொண்டிருந்த போதும் எதிரில் நின்றவனின் பார்வையை தாங்கும் வலிமையின்றி கண்கள் தன்னிச்சையாக பணிந்தன. கழுத்தில் இருந்த வாழ்முனை அழுத்தமின்றி வெறுமனே தொட்டு கொண்டிருப்பதை உணர்ந்து மீண்டும் நிமிர்ந்தவளை பார்த்து தன் புன்னகையை பெரிதாக்கினான் சுரோ. ஒளி வீசும் காந்த புன்னகை. வாள் விலகியது. அடிபட்டு விழுந்தவர்களில் ஒருவனும் உதவிக்கு வர காணோம். வலுவிலாரை எதிர்த்து வாள் எடுக்க மாட்டான் சுரோ என்று ஊர் சொன்ன கதைகள் உண்மைதான் போலும் என்று நினைத்தாள். இலகுவாகவே பேசினான் சுரோ. சுஜின், சுஜின் தானே உன் பெயர்? ஈராண்டுகளுக்கு முன்பு ஆதோகன் மலை விழாவில் பார்த்த நினைவிருக்கிறது. சுஜின், சட்டத்தின் முன்னே ஹிம்சான் குற்றவாளி என்றாலும் உனக்கு தந்தை. அதனால் உனது இந்த கோபத்தை என்னால் நன்றாகவே புரிந்து கொள்ள முடிகிறது. உண்மையை சொல்வதென்றால் உன் வீரத்தை கண்டு எனக்கு பெருமையாக இருக்கிறது. உன் ஆற்றலை மட்டும் நல்வழிப்படுத்தி கொண்டால் உன் எதிர்காலம் அருமையாக இருக்கும், தெரியுமா? ஏய், உன் மீது கொலை வெறியில் இருக்கிறேன். அதுதான் அடித்து போட்டுவிட்டாய் அல்லவா? நின்று வீரம் பேசாமல் போய் தொலைய வேண்டியதுதானே? அதேபடி கண்முன்னே ஒரு திறன் மிகுந்த பெண் திசை மாறுவதை பார்த்து கொண்டு எப்படி பேசாமல் போவது? நீ மட்டும் சரியான... போதும், வாயை மூடு. என் எதிர்காலம் பற்றி சோஜோ பார்ப்பதற்குத்தான் உன்னை இங்கே வரவழைத்தேனா? குற்றவாளியாமே? என் தந்தையை குற்றவாளி என்று சொல்ல முதலில் நீ யார்? குயாவின் காவலுக்கு பொறுப்பானவன். இரும்பு கட்டி திருட்டு விவகாரத்தில் மூல காரணியாக இருந்ததும் தோயுன்னை கடத்தியதும் என இன்னும் உன் தந்தை செய்த மறுக்க முடியாத குற்றங்கள் பல சுஜின். அதை நான் கூட்டமைப்பு அவையின் முன்னே சான்றுகளோடு நிறுவி தண்டனை வாங்கி கொடுத்திருக்கிறேன். அதையும் எதிர்த்து நீங்கள்தான் முறையீடு செய்திருக்கிறீர்களே. எப்படியும் குடியாளும் பொறுப்பை கை காட்டி குறைந்தபட்ச தண்டனையோடு வெளியே வந்துவிடத்தானே போகிறார் உன் தந்தை. அதற்குள் எதற்கு இந்த கோபம், பழிவாங்கும் படலம் எல்லாம்? வெளியே வந்துவிடுவார் என்று தெரிந்தும் மாட்டிவிட்டாயா? ஏன் தேவையில்லாமல் தண்டனையை ஏற்க செய்து ஊர் முன்னே நாங்கள் அவமானப்பட வேண்டும், அப்படித்தானே? இல்லை சுஜின், அது மிகவும் தேவையான தண்டனை. இனி ஒரு முறை அந்த தவறை செய்யாமல் இருக்க வேண்டும் என்று நினைவூட்டவும், அப்படி செய்தால் கூட்டமைப்பின் நீதிக்குழு அவரை மீண்டும் ஒரு முறை மன்னிக்காது என்று எடுத்துக்காட்டவும் தான் அந்த தண்டனை. அதை அவமானமாக நினைக்க தேவையில்லை, எச்சரிக்கையாகவே எடுத்துக்கொள்ளலாம். ஆஹா, சிறையில் கிடப்பது அவ்வளவு இலகுவாக போய்விட்டதா உனக்கு? உனக்கு என்ன, நீ பேசுவாய்? அங்கே அவமானத்தில் குன்றி குறுகி கிடப்பது என் தந்தை தானே. சுஜின், அவர் எனக்கு ஒன்றும் ஆகாதவர் அல்ல. தவறுக்கான தண்டனை முடிந்ததும் உன் தந்தை பழையபடி நம்மில் ஒருவர்தானே. காழ்ப்புகளை மறந்து வாழ வேண்டும் என்று நீயாவது உன் தந்தைக்கு எடுத்துச் சொல். நாமெல்லாம் ஒரு நிலத்தின் பிள்ளைகள் அல்லவா? நாளை நீயும் தலைமை பொறுப்பை பார்க்கத்தானே போகிறாய். நீயே சொல். மக்கள் தவறலாம், ஆனால் தலைவன் தவறலாமா? உன் தந்தையைப் போல குறுகலாக சிந்திக்காமல் நீயாவது புரிந்து நடந்து கொள்வாய் என்று நம்புகிறேன். நான் வருகிறேன். கோபத்தோடு ஏதோ சொல்ல வந்தவளை தடுத்து, கவலைப்படாதே, இங்கே நடந்தது எதுவும் என் வழியாக வெளியே போகாது. இது என் மீது ஆணை. நீ பத்திரமாக வீட்டுக்கு போ. நான் வரட்டுமா? முகத்தின் மீதிருந்த அவனது ஆதுரமான மந்திர புன்னகை அவளது ஆத்திரங்களை துடைத்து போட்டு அவளை வெறுமையாக்கிவிட்டு போனது. அவளுடைய தந்தை பார்க்க வளர்ந்தவன். இப்போது அவரையே கொஞ்சமும் இரக்கமின்றி கைது செய்து சிறையில் அடைத்துவிட்டு என்னென்ன கதை சொல்கிறான்? இவனை வெல்லத்தான் வேண்டும். ஆனால் எப்படி? உள்ளே மீண்டும் குமுறல் எடுக்க குதிரை ஏறி கிளம்பிய அவனது பிம்பம் மறையும் வரை பேசாமல் பார்த்து கொண்டு நின்றாள் சுஜின். மதுரை மாநகர், பாண்டிய நாடு. அதோ மதுரை வந்துவிட்டது. திரைநாடன் அழைக்கவும் மாட்டு வண்டியின் ஓரமாக குறுகி கிடந்த எழினி மெல்ல எழுந்து அமர்ந்தாள். எரிச்சலோடு திரும்பிக் கொண்டான் சங்கன்.
அவனுக்கு எழினியை கூட்டிக் கொண்டு சுற்றுவதில் கொஞ்சமும் விருப்பம் இருக்கவில்லை. ஆனால் அவள் விடுவதாகவும் இல்லை. அவர்களோடு மதுரை செல்வதற்கு எப்படியோ திரைநாடனை சம்மதிக்க வைத்துவிட்டாள். அவளது சிற்றன்னையிடம் செம்பவளத்தின் கதையை ஓரளவுக்கு சொல்லத்தான் வேண்டியிருந்தது. எந்த நாடு என்று சொல்லாமல் வெறுமனே செம்பா ஒரு இளவரசி என்றும் அன்றைய நிகழ்வின் முடிவில் மதுரைக்கு அடிமையாக இழுத்து செல்லப்பட்டிருக்கிறாள் என்றும் அறிந்து மிரண்டவள் முதலில் எழினியை அனுப்புவதற்கு சம்மதிக்கவே இல்லை. ஆனால் அதுவரை பேசாமல் இருந்த சிற்றப்பன் முன் வந்து அவளை சமாதானப்படுத்தி எழினியை அவர்களோடு உடன் அனுப்ப சம்மதிக்க வைத்தான். இளவரசியை பத்திரமாக அவள் இருப்பிடத்தில் ஒப்படைக்கும் வரை எழினி இளவரசிக்கு துணையாக இருக்கட்டும் என்றும் சொல்லிவிட்டான். இத்தனை காலம் ரகசியமாக வைக்கப்பட்டிருந்த கதையை இப்படி யாரென்றே தெரியாதவரிடத்தில் சொல்வதில் சங்கனுக்கு சற்றும் விருப்பம் இருக்கவில்லை. ஆனால் ஏனோ திரைநாடன் பேசாமலே இருந்துவிட்டார். இருக்கிற தலைவலியில் இவள் வேறா என்று சங்கன் வெளிப்படையாக காட்டிய எரிச்சலை அவள் சற்றும் சட்டை செய்யவில்லை. அந்த வகையில் செம்பவளத்தை உரித்துதான் வைத்திருக்கிறாள் என தோன்றியது அவனுக்கு. நாளெல்லாம் சாலை பயணத்தில் கழித்து பின் மாலை பொழுதில் சத்திரம் ஒன்றில் தங்கிவிட்டு விடியல் வேளையில் வையைக்கரை வந்து சேர்ந்திருந்தனர். வண்டியில் இருந்தபடியே சுற்றிலும் பார்த்தால் எழினி. திசை எங்கும் பனிப்போர்வை படர்ந்து ஊறி சென்று கொண்டிருந்தது. அதன் பின்னணியில் பசுமை குளித்து கிடந்த பாண்டி நாட்டை பார்க்க கண்கோடி வேண்டும் போல் இருந்தது. வையை பொருநதியின் கரையோரமாக போய்க் கொண்டிருந்தது வண்டி. பாண்டிய நாட்டை வளப்படுத்தி செல்லும் ஆதி தேவதையாக மெல்ல உடன் நகர்ந்து வந்து கொண்டிருந்தால் வையை என்னும் பொய்யா குலக்கொடி. தோணிகளும் சிறு கலன்களும் இன்னும் இறங்கி இருக்காத விடிய காலையாதலால் கலக்கமற்று ஆழ்கடலை போல அலைகளற்று அமைதியாக கிடந்தது நதி. துணி வெளுப்போர் பாறையில் வீசி துவைத்த சீலைகள் மீன் தேடி கவ்விய வெண் கொக்குகளுக்கு இணையாக பறந்து அடங்கி கொண்டிருந்தன. வயல் வெளிகளில் மடியா வினைஞர் மருத பண் இசைத்தபடி சுறுசுறுப்பாக வேளாண் பணியில் இறங்கி இருந்தனர். பண்ணுக்கு இசைவாக புல் இனங்களின் இரைச்சல் வேறு. காற்றும் கானமும் கமழும் காலை மனமும் இன்பமூட்டின. அடேயப்பா, எங்கு பார்த்தாலும் நீரும் நிலமும் வயலும் வரப்பும் தான் தெரிகிறது. என்ன ஒரு செழிப்பு தாத்தா! உண்மைதான். உனக்கொன்று தெரியுமா சங்கா? தனது முதல் சமருக்கு பின் தொடர்ந்து போர்கள் பல செய்து அடங்கா தினவோடு இருந்த செழிய மகாராஜாவின் தீராத போர் பசிக்கு மாற்றாக அவரின் முன்னோர் மாண்பை எடுத்துரைத்து மன்னரை நாட்டின் மீது, குறிப்பாக நாட்டின் செழுமை வேண்டி நீர் மேலாண்மையின் மீது கவனத்தை செலுத்த வைத்தது அவரின் அமைச்சர் குழுதான். அவர்களின் புண்ணியத்தால் தான் இப்போது பாண்டிய நாடெங்கும் புதிதாக குளங்களும் ஏரிகளும் எடுக்கப்பட்டு இப்படி வேளாண் சிறப்புற்றிருக்கிறது. யார் செய்த புண்ணியமோ மண்மகள் மகிழ்ந்திருக்கிறாள். பார்க்க பார்க்க உள்ளம் களிப்படைகிறது. செம்பா இருந்திருந்தால் மிகவும் ரசித்திருப்பாள். கூண்டு போல பல்லக்கில் மூடி கூட்டி போனார்களே, அவள் இதையெல்லாம் பார்த்திருப்பாளா? சங்கனின் வருத்த பெருமூச்சு கரையும் முன்னே வைகை கரை வந்து விட்டது. தழும்பி சுழித்தோடிய வைகையின் பின்னணியில் பனி போர்வை திரண்டிருக்க மேகக்கூட்டத்தின் மீது எழும்பிய இந்திரலோகம் போலவே பிரம்மாண்டமாக எழும்பி நின்றது கூடல் பெருநகர் கோட்டை. ஒருபுறம் ஆழ்ந்து அகன்ற பெருவையை நதியை பேரகழியாக கொண்டு முப்புறமும் கடும் பொறிகள் வேலி செய்த செயற்கை அகழிகளையும் கொண்ட மதுரை கோட்டையின் கொடிகள் பறக்கும் மதிர்ச்சுவர்களின் உச்சிகள் விடிய காலை இருளுக்குள் மறைந்து போயிருந்தன. அண்ணாந்து பார்த்து அசந்து கொண்டிருந்தனர் மூவரும். வையில் இறங்கிய ஓடம் கரை மேவும் முன்னரே பற்பல ஓசைகள் அவர்களின் செவி மோதத் தொடங்கின. மஞ்சுரங்கும் மதில்களுக்குள்ளிருந்த மதுரை நகர் துயில் விழித்து விட்டது என்றார் திரைநாடன். நெய் பூசி கருத்து பளபளத்த பெரும் கதவங்களின் மேலிருந்த நிலையில் திருவின் உருவத்தை கண்டு வணங்கியபடி கூட்டம் கூட்டமாக உள்ளே போய்க் கொண்டிருந்த மக்களோடு மக்களாக மூவரும் உள்ளே நுழைந்தனர். பெரிய பெரிய சாலைகள், வானை மறைத்தபடி அடுக்கு நிலை கட்டடங்கள் என மிரட்டலாக வரவேற்றது மதுரை. சிறு குடி வாழ்க்கைக்கு பழக்கப்பட்ட எழினி கொற்கையே இரைச்சல் என்று நினைத்திருந்தாள். மதுரையோ மண்டையை பிளக்கும் விதமாக இரைச்சலோடு வரவேற்றது. தாத்தா, இது என்ன இது? இவ்வளவு காலையிலேயே இவ்வளவு கூட்டமாக இருக்கிறது. ஏதேனும் விழாவா? சங்கனுக்கும் அப்படித்தான் தோன்றியது போலும். இது கூட்டம் குறைவான காலை நேரம். இதற்கே இப்படி சொல்கிறாயே? கூடலுக்கு முதன்முறை வருகிறாய் அல்லவா? அப்படித்தான் இருக்கும். வேடிக்கை பார்க்க தொடங்கினால் நாள் முழுவதும் அதிலேயே கழிந்துவிடும். கடிவாளமிட்ட குதிரை போல வேலையில் மட்டும் கவனம் வைத்தால் ஒழிய மதுரையில் காலம் ஓட்டுவது சிரமம். சரி, இப்போது நாம் எங்கே போகிறோம்? ஏதாவது சத்திரம் பார்ப்போமா?
இல்லை, நாம் பார்க்க வேண்டிய ஒருவர் இருக்கிறார். நமது சிக்கல்களுக்கெல்லாம் அவர் விடை தரக்கூடும். ஆனால் அவர் நமக்கு உதவி செய்வாரா என்பது கேள்விக்குறிதான். அது யார் தாத்தா? அப்பேற்பட்ட மனிதர்? சொல்கிறேன். முதலில் எங்காவது பசியாறலாம் வாருங்கள். வையை கரையில் முகம் கைகால் கழுவி கொண்டபோது பிடித்த பசி பிசாசு வேறு வயிற்றை பிடித்து தொங்கிக் கொண்டிருந்தது. அதை மடியில் வைத்துக்கொண்டு உருப்படியாக எதையும் சிந்திக்க முடியாதுதான். பெருநதிகளைப் போல பறந்து கிளைத்தோடி சென்ற சாலைகளின் ஒன்றில் சந்தியில் தெரிந்த பலகாரக்கடை வாசலில் சென்று அமர்ந்தனர். அங்கே ஏற்கனவே பலரும் அமர்ந்து பசியாறி கொண்டிருந்தனர். தேங்காயும் வெல்லமும் பருப்பும் பொதித்து அவித்த கொழுக்கட்டைகள் ஆவி பறக்க இனிமையான வாசனையை எழுப்பியபடி அடுத்த மேசைக்கு சென்று கொண்டிருந்தன. அவர்களும் அப்பமும் கொழுக்கட்டையும் சொல்லிவிட்டு காத்திருந்தனர். செய்தி கேட்டாயா நீலா? அடுத்த மேசையில் பேச்சு இப்படி கிளம்பியது. எந்த செய்தியை சொல்கிறாய் நீ? நேற்று புதிதாக வந்திறங்கி இருக்கிறாளே கொண்டி மகளொருத்தி. யாரது? கொற்கையிலிருந்து வந்தாளே, கையல் போல கண்களை கொண்ட பேரழகு பெண்ணொருத்தி. அவளையா சொல்கிறாய்? அடடா, என்ன அழகு! சையை மலை சாரலிலே சொல்லி வைத்து வாங்கிய பெருஞ்சந்தனத்து கட்டையில் செய்த சிலைதான் அவள். அடே நாவடக்கு, அறுத்து விடுவார்கள். அவள் மன்னரின் தனிச்சொத்து என்று அவரே பிரகடனம் செய்திருக்கிறார், பார்த்துக்கொள். இதென்னடா இது? பாண்டிமாதேவிக்கு பொலிவான பேரழகு அதற்குள் கசந்து விட்டதா மன்னருக்கு? கசப்பானேன், வக்கிருப்பவனுக்கு வகை வகையாக பண்டம். உனக்கென்ன? அப்பத்தை அமுக்கு. கொல்லென சிரித்து கொண்டவர்களை பார்த்து பற்களை நரநரத்தான் சங்கன். என்னென்ன கேவலமெல்லாம் கேட்க வேண்டியிருக்கிறது இந்த பிசாசால். நன்றாக இருக்கிறதே கதை. இழிவாக பேசுபவன் இவன். இவன் இப்படி பேசுவதற்கு ஏதுவாக நூதன ஆணையிட்டவர் மன்னர். இவ்விரண்டுக்கும் செம்பா எப்படி பொறுப்பாவாள்? பெண்களை ஆண்கள் பண்டமாகத்தான் பார்ப்பார்கள் என்று செம்பா சொன்னது சரியாகத்தான் இருக்கிறது. முகத்தை திருப்பிக் கொண்டால் எழினி. பார்த்தீர்களா உங்கள் பேத்தியின் சாமர்த்தியத்தை? ஒரே நாளில் அவளுக்கு ஒரு அச்சை செய்துவிட்டால் அப்படியே அவளைப் போலவே பைத்தியம் போலவே பிதற்றுகிறது இதுவும். அது இது என்றால் நான் வாயை கிழித்து விடுவேன். கிழியேன்? அதையும் சொல்லிக் கொடுத்திருப்பாளே அந்த பிசாசு. அதெல்லாம் எனக்கே தெரியும். சும்மா இரு சங்கா. ஏனம்மா, நான் கேட்க வேண்டும் என்று இருந்தேன். அது என்ன உனக்கு எழினி என்று பெயர் வைத்திருக்கிறார்கள்? அழகினி என்று வைப்பதாகத்தான் இருந்ததாம். நான் பிறக்கும் தருவாயில் எங்கள் குடிக்கு எழினிவேந்தன் வந்திருந்தாராம். அந்த நேரத்தில் நான் பிறந்ததால் எனக்கு பரிசிலாக ஒரு 100 காணம் தந்தாராம். அதனால் அவர் பெயரையே வைத்து விட்டார்கள். என்ன இது ஆண் பெயர் என்று கூட எல்லோரும் கேட்பார்கள். அந்த எழினி கூட சமீபத்தில் செழிய மகாராஜாவிடம் தோற்று ஓடியவர் தானே தாத்தா? சரியாகத்தான் வைத்திருக்கிறார்கள். பழைய பெயரும் சரிதான். அழகு இனியா வரப்போகிறது என்று எண்ணி வைத்திருப்பார்கள். அவன் வேண்டுமென்றே வம்பிழுக்கவும் எழினி வக்கனை காட்டி முறுக்கி கொண்டாள். என்னடா நீங்கள் சின்ன பிள்ளைகள் போல, செய்கிற காரியத்துக்கான தீவிரம் கொஞ்சம் கூட தெரியவில்லை உங்களிடம். திரைநாடனிடம் ஆற்றாமை அவர் முகத்தில் தெரிந்துவிட இருவரும் சற்று பேசாமல் இருந்தனர். எப்படியும் செம்பாவை காப்பாற்றி விடலாம் தானே தாத்தா? காப்பாற்றித்தான் ஆக வேண்டும். எழினியின் உத்வேகம் நிரம்பிய சொற்கள் நிராசை நிரம்பிய அவர்களின் உள்ளங்களில் கொஞ்சம் உறுதியை தெளித்தன. ஆம், அதற்கு முதலில் உங்கள் இருவரையும் அல்லது உங்களில் ஒருவரை அரண்மனைக்குள் அனுப்ப வேண்டும். செம்பவளத்தின் நிலை அறிய உடனடியாக செய்ய வேண்டியது அதுதான். தாத்தா, செம்பாவை பார்க்கும்போது கோடன் இறந்த விஷயத்தை எப்படி சொல்ல போகிறோம்? இப்போதைக்கு அதை பற்றியெல்லாம் சிந்திக்காதே சங்கா. சிந்திக்காமல் எப்படி தாத்தா? அவளது அன்னை சொன்ன ரகசியம், அது எவ்வளவு முக்கியமான தகவல். அதை கடைசி வரை நம்மிடம் கூட சொல்லாமலே போய்விட்டாரே, அல்லது உங்களிடம் சொல்லிவிட்டாரா? பதிலற்றவராக எதிரே வெறித்தார் திரைநாடன். மாடத்தின் உச்சி சாளரம் வழியாக குழல் ஊதியபடி தவழ்ந்த காலை தென்றலை ரசிப்பது போல கண்களை மூடிக்கொண்டார். இளையவர்கள் இருவரும் தன்னுள் இருக்கும் பதற்றத்தை கண்டு கொள்வார்கள் என்ற பயம் அவருக்கு. சரி, அடுத்து யார் வீட்டுக்கு போகிறோம் என்றாவது சொல்லுங்களேன். மன்னருக்கு மிகவும் விருப்பமான அவர் மதிக்கின்ற ஒருவர், மாங்குடி மருதனார். ஓ, பெரும் புலவர் என்று சொல்கிறார்களே, அவரா? அவரேதான். அவரை அவ்வளவு இலகுவாக பார்த்துவிடவும் முடியாதுதானே? அந்த சிக்கலும் இருக்கிறது. அதை தாண்டி நாம் கேட்கும் உதவியை செய்ய அவர் மறுக்கவும் கூடும். முயற்சி செய்யலாம். முடியாமல் போனால் அடுத்த வழி யோசிப்போம். முழுமையாக முயற்சி செய்தால் முடியாமல் எப்படி போகும்? பருத்திப்பாலை குடித்துவிட்டு வாயை துடைத்து சிரித்தபடி கேட்டவளை முறைத்தான் சங்கன். பின் மருதனாரை எப்படி சந்திப்பது, என்னவென்று உதவி கேட்பது என்று
உற்சாகமாக அவளும் எச்சரிக்கையோடு மற்ற இருவரும் திட்டமிடலாயினர். 1000 திட்டங்களை மனிதன் வகுத்தாலும் எல்லாமுமா அப்படியே நடந்து விடுகின்றன? ஆனால் நடக்கத்தான் போகிறது. ஆம், தக்கன வரலாற்றில் தனியிடம் கோரும் பெரும் கதை ஒன்றின் முக்கிய கட்டம் வந்துவிட்டது. அதை உணர்த்தும் விதமாக அதிர்ந்து ஒலித்தது அரண்மனை பெரும் கோபுரத்தின் மணி. நீதியை அடுத்த அத்தியாயத்தில் காணலாம்.